ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கிறிஸ்துவ வாழ்வின் சவால்கள் என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஒவ்வொரு தலைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு இங்கே நின்று பேசுகிறதே ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா எனக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன், இசப்பா எனக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை, நீங்கள் தான் என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு கொடுத்ததான இறை வார்த்தை என்னன்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலரோட அசைவ உணவுகள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தீபா பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைவ உணவில் அநேக காரியங்கள் இருந்தது. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இருந்தது. எனக்கு பார்த்தா வெறும் காடை மட்டும் தான் இருக்குதுன்னா, ஏசப்பா இது வெறும் காடை மட்டும் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி பேச முடியும்? நானும் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து தேடி பார்க்குறேன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே காடையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்களை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முன்னுரையை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இன்னும் நம்ம தியானிக்க போகிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு சுலபமாக இருக்கும். என்னென்னா, கானான் தேசத்தில் அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துலேயும் என்ன ஆகும்னா பஞ்சம் வந்துடும். கானான் தேசத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த தேசம் ஃபுல்லாக பஞ்சம் வந்ததுனால எல்லாரும் எகிப்து தேசத்தை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா எகிப்து தேசத்தில் தான் ஆண்டவரோட வழிநடத்துதலின்படி யோசேப்பு தானியங்களை அவரோட களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுருப்பார். அதனால் அந்த தானியங்களை வாங்கிறதுக்காக தான் கானான் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் எகிப்து தேசத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அது நாளுக்கு நாள் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக பஞ்சம் வந்ததுனால எங்குமே உணவில்லை. அதனால அங்கே இருக்கிறவங்க அந்த ராஜா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்து அவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு அவங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய ஜீவனையே கூட கசப்பாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. அதாவது இருக்கிறத விட செத்து போயிடலாம், அந்த அளவுக்கு கடுமையான வேலைகளை அந்த ராஜா அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு யாத்திராகமும் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷம் அவங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 430 வருஷம். 430 வருஷம்னா சும்மாவா? நம்ம ஒரு 10 நாள் இல்லை வீட்டில் இருக்கிறதே சில நேரங்களில் நமக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால. ஆனால் அந்த ஜனங்க 430 வருஷமாக அந்த இடத்துல அடிமைகளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்க அடிமைகளாக இருக்கிறதுனால அவங்க அநேக காரியங்களுக்குள்ளாய் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா கண்ணோக்கி பார்த்து தான் நம்ம பார்க்க முடியும். அற்புதமான தேவ மனிதர் மூலிமா, மோசே மூலிமா அந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கானானுக்கு உரிய ஆசீர்வாதத்தில் அவங்கள நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பப்படுவார். யாத்திராகவும் 12வது அதிகாரம் 38வது வசனத்தில் அதை படிங்க யாராவது. ஆமாம், அநேகர் எகிப்திலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கானானை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்படி அவங்க போயின்னு இருக்கும்போது அவ்வளோதான், ஒரு மாதம் வரையும் போயிடுச்சு, நல்லா தான் போயின்னு இருந்தாங்க. ஒரு மாதம் முடிந்ததுக்கு பிறகும் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாத்திராகமும் 16வது அதிகாரத்தில் 1லிருந்து 3 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே
ஆமாம், 2வது மாதத்துலேயே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தேவனை வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 430 வருஷம் அந்த அந்த எகிப்து தேசத்தில் எப்படிலாம் அடிமைப்பட்டிருந்தாங்கன்னு முன்னாடி வசனத்துலேயே நம்ம வாசிச்சிட்டோம். என்னென்னா, தங்க ஜீவனே போகிற அளவுக்கு அவங்க வந்து வேலை செஞ்சுதாங்க பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன கஷ்டம் வந்ததும் ஆண்டவர் வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லினா, நாங்கள் அங்கே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே நாங்கள் உட்காந்து திருப்தியாக எங்களோட அப்பத்தெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த வனாந்தரத்தில் கூட்டின்னு வந்து எங்களை இப்படி சாவடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை, அதாவது மோசேயும் ஆரோனையும் வந்து அவங்க வந்து முறுமுறுக்க தொடங்குறாங்க. இதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் யாத்திராகும் 16வது அதிகாரத்தில் 12லேருந்து 13 வரையும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீர் அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லென்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்ந்திருந்தது. அவங்க வந்து முறுமுறுக்கிறது ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுறாருனா, சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுங்களை காடைகளால் வந்து அவர் வந்து போஷிக்கிறது நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். இப்போ மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் வந்து அவங்க ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. முன்னாடி கூட ஆண்டவர் அவங்க தண்ணிக்காக முறுமுறுப்பாங்க. இயேசுப்பா என்ன பண்ணுவார், கண்மலையை பிளந்து அவங்களுக்கு தண்ணீர் தடுவார். ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க ஆண்டவரை முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. இதை நான் வாசிக்கும் போது இதில் நிறைய மறைப்பொருள்கள் இதில் இருந்தது. எனக்கு படிக்க நிறைய கேள்விங்க தான் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து யாத்திராகமம் 12:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க காலாட்களோடு, அதாவது பல ஜாதியான ஜனங்களோடு, அவங்க மிருக ஜீவன்களோடு தான் அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இறைச்சி இல்லை அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இடங்களில் வந்து ஆண்டவருக்கு வந்து அவங்க பலிகளை செலுத்துவாங்க. அது எப்படின்ட்டு நான் யோசிச்சுனே இருந்தேன். அதனால் இது இப்போ பார்க்குறதுக்கு அதுக்கு நேரமும் இல்லை, அது எனக்கு புரியவும் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, என்னாகமும் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வந்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவரோட பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்து அதில் பாதி ஜனங்கள் ஆண்டவர் அழிச்சும் இருப்பார். முறையிட்டு கொண்டிருந்தனர் அப்படின்னு பார்க்கும்போது, முறையிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்படின்னு வந்து ஆங்கில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் படிக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு அது ரூடாக அந்தளவுக்கு தெரியல. ஆனால் நான் இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தே வேர் கம்ப்ளைண்ட் அபவுட் தேர் ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட்ன்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. நம்ம யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பொதுவாக? ஏதாவது ஒரு வேலை நம்ம கொடுக்குறோன்னா அது சரியாக செய்யலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லையா யாராவது தப்பு பண்ணால் தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஜனங்க ஆண்டவரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கூட சில நேரங்களில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கலை, ஏதாவது ஒரு காரியம் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரையே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஆண்டவருக்கு ஒரு பக்கம் கோபம் வரும். கோபம் வந்தாலும் அவரோட மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும். ஏன்னா நம்மளோட உலக பிரகாரமான அப்பா அம்மாவே நிறைய காரியங்களை நமக்கு வந்து செஞ்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு சண்டையில் நம்ம அவங்கள பார்த்து, எனக்குன்னா நீங்கள் அப்படி என்ன செஞ்சிட்டிங்க எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட மனசு எவ்வளோ வெளியே கோவமாக இருக்கலாம், ஆனால் அவங்க மனசு எப்படி நொறுங்கி போயிடும்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து கோவப்பட்டாலுமே அவரோட மனசு அதிகமாக துக்கப்பட்டிருக்கோன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம யாரும் ஏசுப்பாவை பார்த்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கவே கூடாது. ஏன் அந்த ஜனங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னாகமும் 11:4 வாசிங்க. ஆமென். இதில் வந்து அந்நிய ஜனங்கள் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம வாசிக்க முடியுது. இச்சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசையர், லஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் இதை பைபிள் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுது. வென் இட் கம்ஸ் வித் ஃபுட் கிரேவிங்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். கிரேவிங்ஸ்ன்னு சொல்கிறதுனா இதில் வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
இதில் இன்னொரு சத்தியம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள், இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது அப்படின்னு போட்டிருக்கு. இது எனக்கு படிக்கும்போது புரியல, என்னது இது அந்நிய ஜனங்கள் தனியாகவும் இஸ்ரவேல் புத்திரர் தனியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யோசிக்கும் போது யார் இந்த அந்நிய ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல, பல ஜாதியான ஜனங்கள் அவர்களோடு கூட புறப்பட்டார்கள். முன்னாடி நம்ம வாசித்தது மாதிரி பல ஜாதியான ஜனங்கள்ன்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்நிய ஜனங்கள் தான். அந்நிய ஜனங்கள்னு பார்க்கும்போது கலப்பின மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல்வேறு கலாச்சாரத்தினாலும் மொழியினாலும் ரிலீஜியஸ் படி அவங்க வந்து மாறுபட்டவங்களாக இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இந்திய தேசத்தில் நம்ம எல்லாரும் ஒரே மொழி ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றவங்களாக இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வெவ்வேறு மொழி, வெவ்வேறு கலாச்சாரம், நம்ம ரிலீஜியஸ் படி கூட வெவ்வேறு தான் இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த அந்நிய ஜனங்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாத சில பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்நிய ஜனம் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களோட போனாங்க அப்படின்னு போனாங்கன்றதுக்கான காரணம் வந்து ஒரு 2 சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த ஜனங்க வந்து தானியம் கொள்றதுக்கு தான் எகிப்து தேசத்துக்கு போனாங்க. இப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்துலேருந்து கானானை நோக்கி அழைத்து கொண்டு வரும்போது அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகணும், அங்கேருந்து அவங்களும் தப்பிக்கணுன்றதுக்காக வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொன்று காரணம் என்னென்னா, ஆண்டவர் வந்து எகிப்து தேசத்தில் அவங்க முன்னாடி நிறைய அற்புதங்களை செஞ்சார். ஒவ்வொரு வாட்டியும் பார்வோனோட இருதயத்தை ஆண்டவர் வந்து கடினப்படுத்துவார். ஏன் அப்படி கடினப்படுத்துவார்னா, அப்போயாச்சும் அந்த ஜனங்க வந்து அதை பார்த்துட்டு அவரை விசுவாசிக்கணும், நம்பணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் வந்து அவர்களோட இருதயத்தை வந்து கடினப்படுத்தியிருப்பார். அதையெல்லாம் இந்த ஜனங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி, இப்படி ஒரு அற்புதம் செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போயிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு அந்த வேத வல்லுநர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தான் வந்து தேர்ந்தெடுத்திருந்தார். அதாவது அவங்க சூசன் பீப்புள். ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்கள தான் நேசித்து அவங்கள தான் தெரிந்தெடுத்திருந்தார். இந்த அந்நிய ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்நிய ஜனங்களை ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அவங்களோட ஆராதனை முறைமைகள் அதை பற்றிலாம் கூட அதிகமாக குறிப்பிடப்படவே இல்லை. அவங்க யாரை வணங்கினாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக குறிப்பிடப்படவே இல்லை. ஒருவேளை அவங்க ஆண்டவர் வணங்கி இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்து, அதாவது ஆண்டவரே அறியாத ஒரு ஜனத்தை பார்த்து கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடரல் அடைகிறாங்க அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்ம சில நேரங்கள் அப்படி தான் அந்நிய ஜனங்களை பார்த்து, புறஜாதியான ஜனங்களை பார்த்து அவங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கும் போது அது ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை, நம்மளோட இச்சைகளுக்காக ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய அது ஒரு பாவம். அது மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பாவம். முக்கியமாக நம்மளோட இச்சைகளுக்காக சில காரியங்கள், எல்லாருக்குமே கிரேவிங்ஸ் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே கறி சாப்பிட்றதுக்கு கிரேவிங்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எந்த இடத்துல ஒரு வனாந்தரத்தில் போய் அவங்க சிந்திச்சு பார்க்கவே இல்லை. ஒரு வனாந்தரத்தில் அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சிந்திச்சு பார்க்காம ஆண்டவர் எங்களை கூட்டின்னு வந்தார், இப்படி சாவடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகள் முன்னாடி அவர் எவ்வளோ அற்புதங்களை பண்ணி அந்த ஜனங்களை அந்த எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினார், அது எல்லாத்தையுமே அந்த ஜனங்க வந்து மறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள எவ்வளோ நேசிச்சாருன்றது கூட அந்த ஜனங்க வந்து மறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள எவ்வளோ நேசிச்சாருன்னு சொல்லிட்டு ஓசியா புஸ்தகத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அவங்கள அந்தளவுக்கு நேசிச்சிருப்பார். அவருக்கு கோபம் இருக்கும் தான், ஆனால் அந்த கோபத்தை விட அவரோட நேசம் பெருசாக இருந்தது நம்மளால் பார்க்க முடியும். சில வசனங்கள் கூட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்னும் சில வசனத்தில், நீங்கள் திரட்சியான ஜனம் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் குறைவாக இருந்தீர்கள், அதனால தான் நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இவ்வளோ நேசித்த ஆண்டவர் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நம்ம சில நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னா, நம்மளால் 1 மணி நேரம் ஜபம் பண்ண முடியாது, நம்ம 1 மணி நேரம் கூட ஆண்டவரோட வேதத்தில் தியானம் பண்ண மாட்டோம், அவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல மட்டும் கரெக்டாக இருப்போம். அது ஆண்டவர் என்கிட்டையும் பேசினார். நான் சில நேரங்களில் எனக்கு வர கஷ்டத்தை வச்சு நான் என்ன பண்ணின்னு இருப்பேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஏன் இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருப்பேன். ஆண்டவர் வந்து என்கிட்ட தெளிவாக பேசினார், நீ 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணுறியா, 1 மணி நேரமாக வச்சு நீ ஆண்டவர் என்கிட்ட செலவிட்றியா உன்னோட நேரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்ககிட்டையும் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அது எந்த அளவுக்கு
அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஜனங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து மோசேக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னாகும் 11வது அதிகாரத்தில் 12லிருந்து 15 வரையும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமென். இந்த வசனத்தில் கூட நம்மளால் பார்க்க முடியுது. இதை படிக்கும் போது எனக்கு சிரிக்கிறதா இல்லை அவரோட நிலைமை பார்த்து பரிதாபப்படுறதானே தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இவங்களெல்லாம் இவ்வளோ ஜனங்களை நான் நடத்தின்னு போகிறதுக்கு இவங்களை நான் பெத்தனா, இவங்களை நானாக பெத்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து அவர் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம், அவங்களுக்கே அவ்வளோ கோவம் வந்திருக்கும் போது அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் இல்லை? அந்த இச்சை அவங்கள எதுக்கு நேராக நடத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 11:18 20 வாசிங்க. 31லேருந்து 33 வரையும் வாசிங்க. இந்த இடத்துல போட்டிருக்குது, மோசே வந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, எஸ்பா இந்த ஜனங்க என்கிட்ட வந்து இறைச்சி எங்கேருந்து வரும், இந்த வனாந்தரத்தில் என்கிட்ட வந்து கேட்குறாங்களே நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், இறைச்சி வந்து நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறைச்சி எப்படி நான் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் கிடையாது, 20 நாள் வரைக்கும் 1 மாதம் வரைக்கும் வச்சு கூட அவங்க சாப்பிடலாம், அவங்களுக்கு வந்து தெகிட்டி போகிற அளவுக்கு அந்த இறைச்சி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இறைச்சி ஆண்டவர் அனுப்பும்போது அந்த ஜனங்க எப்படி போய் அதை எடுத்துருப்பாங்களோ தெரியல, ஆண்டவருக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. போயிட்டு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓடி போய் அதை பொறுக்கியிருப்பாங்க போல். ஆண்டவருக்கு அது கோவம் வந்ததும் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, அந்த ஜனங்களை வந்து மகாவாதியால் வாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த இச்சித்த ஜனங்களை அங்கேயே பாதி பேர் அங்கேயே வந்து செத்து போயிட்டாங்க. இச்சை வந்து நம்மளை எதுக்கு நேராக வழி நடத்தும்னு பார்த்திங்கன்னா, அழிவுக்கு நேராக வழி நடத்தும். அங்கேயே அவங்களுக்கு சங்குதான், அங்கேயே அவங்கள அடக்கம் பண்ணி அவங்கள தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி நம்மளோட இச்சைகளுக்கு பின்னாடி நம்ம போவோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அழிவு தான். அதுவும் நம்ம இச்சிக்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம வந்து யோசிக்கணும். 2வது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன், அதாவது ஒப்பிடுதல். நம்ம வந்து யாரோடையும் நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கூடாது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளோட கடந்த கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இந்த ஜனங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் அதை சாப்பிட்டோம் இதை அதாவது என்னாகும் 11வது அதிகாரத்தில் 5-6 வாசிங்க. வெள்ளரிக்காய்களையும் மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
ஆமாம், இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எகிப்தில் இருந்ததை அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோடு வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது நல்ல வெள்ளரிக்காய்களும் இதையும் சாப்பிட்டு நாங்கள் வந்தோம், மீன் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை பாஸ்ட் லைஃபோடு வந்து ஒப்பிட்டு பார்க்குறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து நம்மளை சில காரியங்களிலிருந்து விலக்கி கூட்டிகிட்டு வந்திருப்பார் இல்லையா? நம்ம வந்து நம்மளுடைய கடந்த காலத்தில் சில காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சுருந்துருப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து அதிலிருந்தெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருப்பார். இன்னமும் நம்ம என்ன பண்ணின்னு இருப்போம்னா, நான் அப்படி இருந்தாவே நல்லா இருந்திருப்பேனே, அதுவே எனக்கு நல்லா இருந்துச்சே அப்படின்னு வந்து நம்ம சில நேரங்களில் வந்து நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் சில மனிதர்களை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்திருப்பார். சில காரியங்கள் நம்ம விட்டு போயிருக்கும், அது வந்து எந்த ரீசனுக்குமே நமக்கு ரீசன் கூட இது வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் எடுக்கும்போது அது ஏன் எடுக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை நடத்தும்படி தான். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட ரீசன் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு செய்கிறாருன்னும் போது நம்ம இன்னமும் உட்காந்துட்டு இப்போ யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே நம்ம நல்லா இருந்தோம், நம்ம பாஸ்ட் லைஃப்லேயே நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கினாவே நமக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த காரியத்தை தான் செய்யணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் வந்து முன்பதாகவே நமக்கு சொல்லியிருப்பார். அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டுலாம், இப்போ இல்லை, ஃபஸ்ட்லாம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டுன்னா நான் யோசிப்பேன், நம்ம இது மாதிரி டான்ஸ் ஆடி நம்மளும் ஒரு ரீல்ஸ் போடணும், நம்மளும் ஒரு வீடியோ பண்ணி போடணும். அந்த மாதிரிலாம் நான் வந்து கேவலமாக யோசிச்சுருந்துருக்கிறேன். ஆண்டவரோட சமூகத்துலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுருந்துருக்கிறேன். அது இப்போ நான் அந்த மாதிரி ஆடியன்ஸ் சுற்றினு இருந்தால் அது நல்லா இருக்குமா? எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் என்னோடய கிரேவிங்ஸ், என்னோடய விருப்பத்தின் மேலே, அதாவது நான் இச்சித்த அந்த காரியத்தின் மேலே எனக்கு அந்த மாதிரிலாம் கூட எனக்கு ஆசை இருந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் விடல. உங்களை கூட ஆண்டவர் அந்த மாதிரிலாம் விட மாட்டார். ஏன்னா நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சில கட்டுப்பாடுகளோடு தான் இருந்தாகணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தாகணும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆகணும். அதே மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு வந்து சில பாவங்கள் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை வந்துடும். நம்ம கம்பேர் பண்ணுறதுனால அவங்க நல்லா என்ன இவன் போய் நல்லா இருக்கான், அவன் அழிஞ்சு போயின்னு, அவன் என்ன இவன் போய் நல்லா இருக்கான், நீ எப்படிலாம் இருந்தால் இப்போ பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கிறான், அந்த மாதிரி வந்து பொறாமை வந்துடும். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, பெருமை வந்துடும். இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னா மற்றவங்க நல்லா இல்லாததை பார்த்தா இது அவ்வளோதான், இது நான் தான் சூப்பராக இருக்கேன், என் வீடு தான் நல்ல வீடு, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெருமை வந்துடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை வரும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அவ்வளோதான், என்னால் முடியாது, அவங்களாம் நல்லா இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், என்னால் நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே எப்பவுமே ஒரு வட்டத்தை போட்டு வச்சுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது. நம்மளால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு தைரியம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, இப்படியே தான் நான் வந்து சொல்லின்னு இருப்பேன். ஆண்டவர் வந்து என்கிட்டயும் இந்த வார்த்தையை பேசுகிறேன், நம்ம இது மாதிரிலாம் இருக்க வேணாம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டு இருக்காரு இல்லையா? நம்ம எதுக்கு இன்னமும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே நம்ம ஏன் இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்குறாருன்னும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார்ல. நம்ம இன்னமும் அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை நிழலோடு மற்றவங்கள பார்க்குறது, அதாவது பார்ஷியாலிட்டி. ஒருத்தவங்களை பார்த்தா நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அதாவது வேதத்தில் கூட ஒரு சம்பவம் போட்டிருக்கு, யாக்கோபில் இருக்கும் அந்த சம்பவம், கலாத்தியரில் அப்படின்னு நினைக்கிறேன், யாக்கோபில் கலாத்தியர் எதில் ஒன்று இருக்கும். என்னென்னா, ஒரு ஆலயத்துக்குள்ளே 2 டைப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. என்னென்னா, ஒருத்தவங்க வந்து அழகாக ட்ரெஸ் போட்டுன்னு மினுக்குள்ளே வஸ்திரம் தரித்து ஒரு மோந்திரத்தெல்லாம் போட்டு நல்லா ஒருத்தவங்க வருவாங்க. இன்னொருத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழுக்குள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஒருத்தவங்க வருவாங்க. அதை அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கவங்கள பார்த்து நீ வந்து ஒரு நல்ல இடத்துல உக்காரணும், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாதவங்கள பார்த்து நீ வந்து என் காலடியில் உக்காரு அப்படின்னு அந்த சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து நம்ம வந்து பார்ஷாலிட்டி பார்த்துரு, அந்த மாதிரியான பாவங்கள்லாம் கூட நமக்கு வரும். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சம்பவம், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு வேற்றுமை நிழலோடு மற்றவங்களை நம்ம பார்க்குற அந்த ஒரு பாவம் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நமக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடிகிறது. இன்னொன்று என்னென்னா,
கலாத்தியர் 6:4 வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமேன். நமக்குள்ளே வந்து ஒரு சுய மதிப்பீடு இருக்கணும், செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லலாம். என்னென்னா மற்றவங்கள பார்த்து இல்லை, நம்மக்கிட்டே ஆண்டவர் நிறைய காரியங்களை கொடுத்துருப்பாரு. நமக்கே நிறைய டேலண்ட் இருக்கும், நம்மக்கிட்டே நல்ல நல்ல குணங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்து பெருமைப்பட்டுக்கணும்னு சொல்ல வரல. ஒரு சின்ன செல்ஃப் லவ். நம்ம வந்து நம்மளை பார்க்கும்போதே ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து கம்பேர் ஆகி அதிலிருந்து நம்ம அந்த பாவங்களுக்குள்ளே நம்ம போகிறத விட நமக்கு நாமே நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நல்ல காரியங்களெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உருவாக்கும் போது ஒரு தனித்துவத்தோடு தான் உருவாக்கியிருப்பார். எல்லாருமே அவரோட பார்வையில் எல்லாருமே ஸ்பெஷல் தான். அதே மாதிரி ஜேக்கப் கோஷி அங்கிள் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், கம்பேரிசன் இஸ் அ கர்ஸ் அப்படின்ட்டு. அதாவது ஒப்பிடுதல் என்பது ஒரு சாபம். நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோன்னா அது வந்து நமக்கு சாபமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உபாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். ஆமாம், நம்ம வந்து பழைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு நமக்கு அந்த சின்ன எண்ணம் கூட வரக்கூடாது. இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இது வந்து எகிப்து தேசத்தை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இனி அந்த வழியாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம் அப்படின்னு, யூ ஷல் நாட் ரிட்டர்ன் தட் வே அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதாவது நம்ம பழைய வாழ்க்கையை பார்க்கலாம். எப்படி பார்க்கணுன்னா ஆண்டவர் நம்மளை விலக்கி கூட்டின்னு வந்திருக்கிற காரியங்களை பார்த்து நன்றி தான் சொல்லணுமே தவிர நான் அப்படியே அங்கேயே நல்லா இருந்துப்பேன் அப்படின்ட்டு நம்ம வந்து என்றைக்குமே சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. இப்படிலாம் நான் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறேன், என்னால் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர முடியல, இந்த மாதிரி நான் ஆண்டவரை ஒவ்வொரு வாட்டியும் முறுமுறுக்கிறேன், ஆண்டவருக்கு அது கஷ்டம்னு தெரிஞ்சும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுலேருந்து எப்படி நான் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க. நான் அப்படி தான் நினச்சேன். ஆண்டவரே நான் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாகவே நான் எப்பொழுதுமே இருக்கிறேன், இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், ரிலே ஆன் காட் ஸ்ட்ரென்த். அதாவது தேவ பலனை சார்ந்திருப்பது. நம்மளோட உடம்புல ஏற்படுறது மட்டும் பலவீனம் இல்லை. நம்மளால் எதையெல்லாம் மேற்கொள்ள முடியலையோ, எந்தெந்த காரியங்களாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தடைகளாக இருக்கிறதோ எல்லா காரியமும் நமக்கு வந்து பலவீனம் தான். அந்த பலவீனங்களை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரோட பலத்தை சார்ந்திருக்கணும். நம்மளோட சுயமாக எதையுமே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. நான் முயற்சி கூட செஞ்சு பார்த்துருக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட என்னால் வந்து தாங்க முடியாது, நான் அழுதுட்டு இருப்பேன். நான் அவங்கள திட்ட மாட்டேன், எனக்கு கோவம் வராது, அதாவது பொறாமல் அப்படி கூட வராது, எனக்கு வந்து கஷ்டமாயிடும். அதுதான் ஒரு தாழ்வு அது மாதிரி நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல நீங்கள் உக்காந்துட்டு இருக்கிறவங்க கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரோட பலனை சார்ந்து கொண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு மீள வந்து உதவி செய்வார். ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நம்மளை நோக்கி நிறைய விதமான காரியங்கள் வரும். உலக பிரகாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளை நோக்கி வரும்போது நம்ம அது எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னா ஆண்டவரோட பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி நம்ம அந்த பலனை பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜபத்தின் மூலமா. ப்ரேயர் பிரிங்ஸ் ஸ்ட்ரென்த், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி தான் கேள்விப்பட்டிருக்குதுன்னா ப்ரேயர் பிரிங்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது. லூக்கா 22வது அதிகாரத்தில் 42லேருந்து 43 வரை வாசிங்க. ஆமேன். இந்த இடத்துல வந்து ஆண்டவரை சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரே கஷ்டமாயிடும்.
அவர் என்னதான் கடவுளாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாம்சத்தில் வந்திருந்ததுனால அவருக்கு வந்து கலக்கமாயிடும். அவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு ஜெபம் பண்ணுவார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பனால் நீங்கிட்டும் ஆயினும் உங்களுடைய சித்தத்தின்படி இது நடக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பிதாவானவர் ஏசப்பாவை வந்து பலப்படுத்துவார், வானத்திலேருந்து ஒரு தூதனை அனுப்பி. இதை நம்ம ஜபத்தின் மூலமாக இந்த ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிளே நம்ம ஏசப்பா தான். நம்ம வந்து ஜபம் பண்ணுனா கண்டிப்பாக நம்மளால் இந்த எல்லா நம்மளை எதிர்நோக்கி வர எல்லா பாவங்களையும் மேற்கொள்கிறதுக்கு ஏசப்பா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இன்னும் கூட ஆவியானவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. ஆமாம், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரோட உதவியை வந்து நம்ம நாடணும். இந்த வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறாருன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஆண்டவர் நமக்கு வந்து பலன் கொடுப்பார். பிலிப்பியர் 4:13, 2 கொரிந்தியர் 12:9 கூட ஆண்டவரோட பலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரோட உதவியோட பலனை பெற்றுக்கொண்டு நம்ம எதிர்நோக்கி வர எல்லா காரியங்களையும் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அவரோட பலன் நமக்கு இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.